வேறு லெவலில் பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம மாயா மைக்கை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. விசிஎன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாயாவுக்கு ஒரே சந்தேகமாக போச்சு. சீனு இனிமேட்டு நம்ம எல்லாமே வந்து எழுதி மூலமாக தான் பேசணும். என்னது எழுத்து மூலியமாக தான் பேசணுமா? ஏன் என்ன ஆச்சுங்கிற மாதிரி சீனு வந்து கேட்குறாங்க. இங்கே ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரி தோணுது. நான் அதை கண்டுபிடிக்க போகிறேன். ஏதோ ஒரு மைக் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அதை எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? சுற்றி சுற்றி பார்த்து தேடியும் முடியாதே. அதுக்கு எனக்கு என் ஃப்ரெண்டு மூலயமா ஒரு எக்யூப்மெண்ட்டை வர வச்சுருக்கேன். அது கூட நான் இப்போ வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. இரு, யாருக்கும் தெரியாமல் நான் கட்டில் கடியில் தான் வச்சுருக்கேன்னு 2 பேரும் ஏதோ ஒரு போர்டை வச்சுக்கிட்டு அதில் எழுதி எழுதி தான் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்கறது ஒரு விஷயமா இருந்தால் பேசுறது வேறு மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை யாராவது கேட்டால் உண்மையிலே நம்ம இதை கண்டுபிடிச்சது தெரியவே கூடாதுன்னு மாயா சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அந்த நேரம்னு பார்த்து அதை கையில் வந்து எடுத்துட்டாங்க. நம்ம மாயா ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக தேடுன்னு தேடுறாங்க. என்னது எங்கே இருந்தும் கடைசியில் வந்து காணுமே அப்படின்னு மாயாக்கும் செம்மையாக வந்து கோவம் வருது. சீனுக்கும் வருது. நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன். இல்லைடா, இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சீனுவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தேடுறதுனால லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்தியா, இந்த டிவைஸில் லைட்டு வந்து எரியுது. அப்போனா இங்கே தான் எங்கேயாவது இருக்குன்னு தேடுறாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சீனுக்கிட்ட தானே மைக் இருக்குது. அது தெரியாமல் பக்கத்துலேயே நிற்கிறதுனால லைட் வந்து எரியுது. சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க. செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. அந்த இடத்துல நம்ம சீனு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதை தூக்கி வீசுகிறாங்க. இது சும்மா இருக்கும் போல இருக்குது, ஒன்றுமே உருப்படியானதாக இல்லையே அப்படின்னு சொல்லும்போது உடனே மாயா வந்து கோவப்படாத, அமைதியாரு, இது எவ்வளோ பெரிய சதி தெரியுமா? இதுலேருந்து நம்ம முறியடிக்கணும்னா எனக்கு அப்பயே வந்து புவனேஸ்வரி மேலே சந்தேகமாக இருந்துச்சு. நம்ம பேசுகிறதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த இடத்துல 2 பேரும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த லைட்டு இப்போ ஆஃப் ஆகிருக்குங்கிற விஷயத்த மாயாவும் பார்க்கல, சீனுவும் பார்க்கல. என்ன மாயா, ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போன்னு சொல்லி அப்படியே போனோம், கடைசியில் வந்து இப்படி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சீனு பக்கத்தில் இருக்கிறப்ப தான் புவனேஸ்வரிக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு. அப்போனா இப்போ அந்த டிவைஸ் வேறு நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறப்ப லைட் எரிஞ்சிச்சு. பின்னாடி தான் சீனு இருந்தான். அப்போனா அது பின்னாடி இருக்குன்னு தான் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த டிவைஸில் லைட் எரியுதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொன்னோன்னே சீனு அங்கே பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னம்மாயா அது எங்கே பார்த்தாலும் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, எல்லா இடத்துலையுமா இருக்குங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். கடைசியில் இது என்ன ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இருடா ஒரு நிமிஷம், நான் உனக்கு புரிய வைக்கிறேன், எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து லெட்டர் மூலியமாக தான் அந்த போர்டை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டியா? உனக்கு நான் புரிய வைக்கிறேன், நல்லா யோசிச்சுப்பார். நீ லேப்டாப் கிட்டக்க வந்த உடனே அந்த லேப்டாப் ஆஃப் ஆச்சு. அதே போல் நான் தேடிக்கிட்டு இருக்கிறப்ப நீ பக்கத்தில் வந்து நின்ன, அந்த லைட்டு வந்து எரிஞ்சிச்சு. இப்போ அந்த லைட்டு வந்து எரியலை. ஒன்று உன்கிட்ட கூட இருக்கலாம், இல்லை என்கிட்ட கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற மாயா, என்கிட்ட இருக்க வாய்ப்பே இல்லை. நீ வந்தப்போ தான் ஏதோ ஒரு இடையூறு மூலயமா லேப்டாப் அணைஞ்சிச்சு. இரு ஒரு நிமிஷம், நான் உனக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த டிவைஸை நோக்கி மாயா மட்டும் போகிறாங்க. அந்த இடத்துல ஆஃப் ஆகிடுச்சு. உடனே சீனு, இது ஓன் டர்ன், நீ போயிட்டு வா அந்த டிவைஸை நோக்கி போகும்போது அப்படியே வந்து கிட்டக்க வந்து போகிறாங்க. போனோன்னே லைட் எரியுது. சீனுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. உடனே பின்னாடி 2 அடி வா அப்படின்னு சொன்னோன்னே சீனுவே வந்து பின்னாடி 2 அடி வந்து வந்து நிற்கிறாங்க. அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வந்த உடனே டிவைஸ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இது மாதிரியே 2-3 வாட்டி பண்ணுறாங்க. இப்போ புரிஞ்சிச்சா உன்கிட்ட தான் இருக்குன்னு? எப்படி மாயா, நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேனே. நான் எந்த விஷயத்தையும் எப்போதும் சொல்ல போகிறதில்ல. நானும் உன்னை தப்பாக நினச்சிட்டு நீ நிதானம் இல்லாதப்ப எல்லாத்தையும் வந்து சொல்லிட்ட போல இருக்குது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த புவனேஸ்வரி இந்த அளவுக்கு கேவலமாக வந்து வேலையை காட்டுவான்னு நான் யோசிக்கவே இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க. அந்த டிவைஸை எடுத்துகிட்டு சீனு நீ மாட்டுக்கு உட்காரு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபுல்லாக பார்க்குறாங்க. எதுவும் இருக்கிற மாதிரியே தெரில.
என்கிட்ட தான் செயின், மோதிரம் எதுவுமே இல்லையே! அப்படி இருக்கும்போது என்கிட்ட தான் இருக்குன்னா எப்படி? அப்படின்னு சொல்றப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சீனுக்கு இது மாரிலாம் ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, அப்படின்னு மாயா வந்து தெள்ள தெளிவா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அட பாவிங்களா! 2வது முறை சீனுவ நாங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு சொன்னீங்களேடா! அது இதுக்காக தானா? அப்படின்னு சொல்லிட்டு, சீனு நான் கண்டுபிடிச்சுட்டேன் சீனுன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து சீனு பக்கத்தில எங்க வச்சிருந்தாங்களோ, அந்த லொக்கேஷன வந்து வச்ச உடனே, லைட் இருக்கு. 100% இங்க தான் இருக்குங்கிற விஷயத்தையும் வந்து காட்டிக் குடுத்துருது அந்த டிவைஸு. எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இப்ப நம்ப என்ன பண்றது? அந்த புவனேஸ்வரிய நம்பளால ஜெயிக்கவே முடியல. எப்படியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. நானும் ஏகப்பட்ட வாட்டி ஏதேதோ வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். ஆனா, நம்ப ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டப்பட்டு தான் வந்து ஜெயிச்சிட்டு இருக்கோன்னு, புவனேஸ்வரிய பெரிய ஆள் மாரியும், மாயாவ மட்டம் தட்டி பேசுற மாரியும் நடிக்கிறாங்க. ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இது எல்லாம் அவ காது குடுத்து கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்காக தான் இப்படி. இப்ப என்ன பண்றது? மொதல்ல இத எடுக்கணும். அதுக்கான வேலைய தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்ட் "நீ இங்கேயே வந்து உட்காரு. நான் வெளியில போயிட்டு என் ஃப்ரெண்ட வந்து பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ப மாயாவும், சீனுவும் மாயா மாட்டுக்கு வெளிய போயிட்டு, "நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணுமே" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் என்ன ஆச்சு? இப்ப சமீபத்தில இது மாரியெல்லாம் ஒரு விஷயம் நிகழ்வு வந்து நடந்திருக்கு. நீ தான் எப்படியாவது என் புருஷனை இதுலேருந்து மீட்டெடுக்கணும்." சரி கண்டிப்பா செஞ்சுட்டா போச்சுங்கிற மாரி யோசிச்சுட்டு, அவங்களும் அதிரடியா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ப மாயா அவங்க ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு வராங்க. "சீனு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாயா எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கான்னு" ஜாடா மாரியே சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாரும். "நீங்க என் இடத்துக்கு வந்துருங்க. எல்லாமே சிறப்பா வந்து செஞ்சிடலான்னு" சொல்லிட்டு இனிமேட்டு அவளா நானான்னு பார்த்துடுறேன். அவ இந்த அளவுக்கு ஆட்டத்த ஆரம்பிச்சிருக்க கூடாது. அதுவும் இந்த மாயாவோட சொந்தக்காரனா இருக்கிற சீனுவு மேல தேவையில்லாம இது மாரிலாம் யோசிச்சிருக்க கூடாது. அவ இது எல்லாத்துக்கும் தக்க பதிலடி கண்டிப்பா ஒவ்வொரு நேரத்துலயும் வாங்கிக்கிட்டு தான் ஆவா. அதுவும் என்கிட்டேருந்துன்னு சூப்பரா மாயா வந்து கோவத்தின் உச்சத்தில வந்து இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம மாயா அவங்க ஃப்ரெண்ட் மூலியமா அந்த மைக் எடுத்துட்டாங்க. செம்ம மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சீனு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. மாயா நீ கேட்டல்ல உனக்காக மட்டும் தான். வேற யாருக்காகவும் இல்லன்னு, அப்படியே அந்த இத வந்து கையில வந்து குடுக்குறாங்க. அந்த மைக்க வந்து பாத்துர்றாங்க. நம்ப மாயாவும் சூப்பர் எடுத்தாச்சு. இனிமேட்டு நான் யாருன்னு காட்டுறேன் புவனேஸ்வரி. இந்த சாதாரண மைக்க வச்சு தானே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்த. உடனே நான் சும்மா விடமாட்டேன். இனிமேட்டு நான் இத பேசுறத வச்சு நான் இதத்தான் செய்ய போறேன்னு நீ நினைப்ப. ஆனா நான் இதுக்கு ஆப்போசிட்டா தான் நினைப்பேன். இனிமேட்டு நான் 2 பிளான் பண்ண போறேன். ஒண்ணு டம்மி பிளான் உனக்காக. இன்னொன்னு ஒரிஜினல் பிளான் எங்களுக்காக. பார்த்துக்கலாம் அப்படின்னு சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.